குடமுரட்டி ஒரு சின்ன குக்கிராமம் தான். ஆனா கோயில் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வேலை தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை போட்டோம். ரெண்டாவது வந்து வேல் வச்சு சின்ன சின்னதா உருவாக்கி இன்னைக்கு வந்து சுத்து பார்த்த கிராமம்லாம் வந்து எங்க குடமுரட்டி ஒரு சின்ன கிராமம் இருந்தாலும் நல்ல ஒரு திருவிழா நடத்துறான்னு சுத்து பார்த்தவங்களாம் நல்லா நல்லா பேசும்படி அளவுக்கு தெருக்கூத்து, நாடகம், இது பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி எல்லாம் பக்தியோட பண்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. வருஷத்துல 10 நாள் பங்குனி உத்திரம் நடக்கும். ஒரு நாள் திருக்கல்யாணம், ஒரு நாள் மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு நாள் தேர் அளவு போடுவாங்க. நம்ம என்ன வேணாலும் கடவுள் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. எந்த ஒரு நம்ம இப்படி வேணும்னா அது நிறைவேற்றாமலாம் போவாது. ஒரு முருகரை வேண்டினா எதுவும் நடக்காமலாம் இருக்காது, எல்லாமே நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கும். காப்பு காட்டுறதுல இருந்து தேர் இருக்கிறதுல இருந்து அழகு போடுறது வரைக்கும் எல்லாமே இருக்கும். 10 நாள் கரகாட்டம், தெருக்கூத்து எல்லாமே நடக்கும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நான் வந்து 8 வருஷமா இவங்களை லவ் பண்ணி வேண்டிட்டு இருக்கேன். ஆனால் 8 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். எது நினைச்சாலும் நிறைவேறும். நான் அது மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். வீட்டையும் கட்டி நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் போகுது. இந்த முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பெண் குழந்தை இருந்தது. நான் வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு 2 வருஷமா வந்து முருகருக்கு வந்து காப்பு கட்டிக்கின்னு இங்கிருந்து நான் வந்து மயிலத்துக்கு போவேன். எந்த கோயிலுக்கு இங்கே தான் வேண்டிக்கணும். நான் இங்கே வேண்டிட்டு நான் மயிலத்துக்கு வந்து எல்லா கிருத்திகையும் சொல்லிட்டு இந்த கோயிலுக்காக முருகர் வந்து வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது.